தௌலத் பாஷா அவர்கள் பெரம்பலூர் வாலிகண்டபுரம் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்காங்க. வித்ரு தொழுகையில் வித்ருத்துவா மறந்த நிலையில் சஜிதா சென்று விட்டால், வித்ருத்துவான்னு அவங்க சொல்லி வித்ரு குனூத் மறந்து நம்ம சஜிதாவுக்கு போயிட்டா வித்ரு தொழுகை முழுமையடையுமா, அல்லது அடுத்த ரக்காத்து கொண்டு அதில் வித்ருத்துவா செய்து கொண்டு தொழுகையை முடிக்கலாமா? வித்ரு குனூத்து நம்ம ஓத மறந்துட்டா தொழுகை நமக்கு முழுமையடையுமா, அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத் தொழுது அதில் நம்ம குனூத்து ஓதி தொழுகையை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதில் சில செயல்களை செய்யாவிட்டால் அந்த ரக்காயத்தை கூடாமல் போயிடும். அப்படிப்பட்ட செயல்களும் இருக்குது. இப்போ உதாரணமாக அல்ஹம்து சூரா ஓதுறது. இப்போ நபியா நாயகம் சொன்னாங்க, லா சலாத்த லிமல்லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகை என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒரு ஆள் நினைச்சாரு, ஒரு ரக்காயத்தில் வேண்டுமென்று அல்ஹம்து சூரா ஓதாமல் நிற்கிறாரு, ருக்குவுக்கு போயிட்டார், சஜிதாவுக்கு போயிட்டார். இப்போ அவருடைய தொழுகை கூடுமானா கூடாது. ஏன் கூடாது? அவர் வேண்டுமென்றே அல்ஹம்து சூரா ஓதாமல் இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் இன்னொரு ரக்காத்தை எழுந்து அந்த ரக்காத்தை அல்ஹம்து சூரா ஓதி தொழுதா தான் அவருக்கு அது முழுமையான தொழுகை ஆகும். ஏன்னா அல்ஹம்து சூரா ஓதாத ரக்காத்து அது முழுமையான ரக்காத்தை என்ன செய்ய ஆகாது. இப்போ நம்ம வர்றோம், இமாம் ருக்குவில் போய் சேர்ந்துட்டோம், ருக்குவில் போய் நம்ம இமாம் அடைஞ்சிட்டோம், ஒரு ரக்காத்தாக கருதப்படும் என்பதற்கு ஆதாரம் இருக்குது. அதனால் அதை நாம் கூடாத ரக்காத்து சொல்ல முடியாது. ஒரு ரக்காத்து நம்ம அல்ஹம்து சூரா ஓதுவதற்குரிய நேரம் இருந்து நாம் வேண்டுமென்றே அல்ஹம்து சூரா ஓதாமல் அந்த ரக்காத்தை தொழுதுட்டோம் வச்சுக்கிடுங்க, அந்த ரக்காத்து நம்ம கூடாமல் போயிடும். அப்போ நாம் ஒரு ரக்காத் தொழவில்லை என்பதை கருத்தில் கொண்டு நாம் எழுந்து ஒரு ரக்காத் தொழணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வித்ரு குனூத் என்பது கிடையாது. வித்ரு தொழுகை என்பது சுன்னத்தான ஒரு தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தொடர்ச்சியாக முக்கியத்துவம் கொடுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க. அப்போ இந்த வித்ரு குனூத்தை இப்போ நம்ம வித்ரு குனூத்து ஓத மறந்து நம்ம தொழுது விட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை நம்ம கூடாமல் போகாது. அந்த குனூத்து ஓதியதற்கு நன்மை நமக்கு கிடைக்காம போகுமே தவிர நமக்கு தொழுகை கூடாமல் போகுமான தொழுகை நமக்கு என்ன செய்யும், கூடும். அதனால் நீங்கள் வித்ரு தொழுகையில் ஒரு ரக்காத்து வித்ரு தொழுதா அந்த ஒரு ரக்காத்தில் குனூத்து ஓதணும். 3 ரக்காத்தா தொழுதால் 3ஆவது ரக்காத்தா என்ன செய்யணும், அந்த குனூத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். 5 ரக்காத்தா தொழுதா 5ஆவது ரக்காத்தா என்ன செய்யணும், அந்த குனூத்தை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த வித்ரு குனூத்தை நாம் ஓதினால் நமக்கு நன்மை, ஓதாவிட்டால் நமக்கு தொழுகை கூடாது என்பது கிடையாது. நமக்கு தொழுகை கூடும். நம்ம அதை ஓதாத காரணத்தினால் நமக்கு அதற்குரிய நன்மை நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது, அவ்வளோதான். தொழுகையே கூடாது என்பது இல்லை. எப்படி நாம் என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல இந்த வித்ரு குனூத்தை ஓதி இருக்கிறாங்க, நசாயில 1699 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யூத்திரு பி ஸலாசி ரக்அத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரக்காத்து வித்ரு தொழுவார்கள். கான யக்ரவு ஃபில் ஊலா பி சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, முதலாவது ரக்காத்து சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற சூறாவை ஓதுவார்கள் அல்ஹம்து சூரா ஓதின பிறகு. வஃபி சானியா பி குல்யாயிகள் காஃபிரூன், 2ஆவது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதின பிறகு குல்யாயிகள் காஃபிரூன் அப்படிங்கிற சூறாவை என்ன செய்ய ஓதுவாங்க. வஃபி சாலிசா, 3ஆவது ரக்காத்தில் பி குல்ஹு வல்லாஹு அஹத், குல்ஹு வல்லாஹு அஹத் அப்படிங்கிற சூறாவை என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. வ யக்குனுத்து கபில ருக்கூஇ, அவர்கள் ருக்கு செல்வதற்கு முன்பாக 3ஆவது ரக்காத்தில் ருக்கு செல்வதற்கு முன்பாக குனூத்து ஓதுவார்கள். அதாவது 3ஆவது ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதி துணை சூரா ஓதி குல்ஹு வல்லாஹ் சூரா ஓதின பிறகு அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத் வ பாரிக் லி ஃபீமா அதைத் வக்கினி ஷர்ரமா கலைத் ஃபைன்னக தக்லி வலா யுக்லா அலைக் ஃபைன்னஹு லா யதுல்லு மன் வாலைத் தபாரக் ரப்பனா வ தஆலைத். அப்படி ஓதிட்டு நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லி என்ன செஞ்சிடணும், ருக்குவுக்கு போயிடணும். இப்படி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, குனூத்து ஓதுனாங்க. நம்ம என்ன செய்யணும், ஹதீஸில் பார்க்குறோம். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆவது ரக்காத்தில் ருக்கு செல்வதற்கு முன்பாக குனூத்தை ஓதி இருக்கின்றார்கள். அதை ஓதினால் நமக்கு அதற்குரிய நன்மை, அந்த சிறப்புகள் கிடைக்கும். ஓதவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை நமக்கு கூடாது என்று ஆகாது. அடுத்து நாம் தொழும்போது என்ன செய்யணும், கண்டிப்பாக அதை கவனத்தில் கொண்டு நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில்.